இன்றைக்கி நான் உங்களுக்காக சமைச்சு காட்ட போகிற டிஷ்ஷு சிக்கன் மஞ்சூரியன். சிக்கன் மஞ்சூரியன்னாலே எல்லோரும் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. அது ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கனை நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் என்னென்ன போடுறோன்றதை பாருங்கள். இப்போ அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அரிசி மாவு இது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கேசரி பவுடர் அந்த கலருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா ஒரே ஒரு சிட்டிகை போட்டிருக்கேன். டேஸ்ட்டுக்கு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு முட்டை 1 இதையும் அதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா இதை பொரித்து எடுத்துகிட்டு மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஏற்கனவே மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ அது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணணும். அதனால் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அது நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இந்த டைமில் அந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஊறி இருக்க அந்த சிக்கனை அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா செவந்துடுச்சு. இந்த டைமில் அது எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். சிக்கன் பொரித்து எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ பொரிச்சதுலேயே அது தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் அதில் போட்டு வதக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு 5 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமே வெங்காயம் வதங்கிடும். அதனால் இப்போ நான் அதில் உப்பு போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு 50 கிராம் பூண்டு தோல் உரிச்சிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டை அந்த வெங்காயத்து கூட போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு.
நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 7 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாவும் அதில் சேர்த்து வதக்கலாம். ஏற்கனவே போட்டிருக்கோம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு குடமிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இல்லை நீல வாக்கில் கூட இதை நறுக்கலாம். இப்போ இந்த மிளகாவை அதில் சேர்த்து வதக்கிடும். ஏற்கனவே எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு கப்பு புதினா சுத்தம் பண்ணி வச்சுருக்க அலசி இந்த புதினாவும் அதில் சேர்த்து வதக்கிடலாம். ஏற்கனவே போட்ட வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, குடமிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் ஒரு ஸ்பூன் சில்லி சாஸும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அஜினமோட்டோ அது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிருக்கோம் இல்லையா, இப்போ அது நல்லா திக்காக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே சிக்கன் பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை அந்த கிரேவிலே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். கடைசியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை அது மேலே தூவி விட்டோன்னா சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே சூப்பரான ஒரு சிக்கன் மஞ்சூரியன் நம்ம வீட்டிலே சமைச்சிருக்கோம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.